அண்மைச் செய்தி. இந்திய கடலோர காவல் படையின் தலைமை இயக்குநர் ராகேஷ் பால் உடல்நலக்குறைவால் காலமானதாக தகவல் கிடைத்திருக்கிறது. நெஞ்சுவலி காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் காலமானதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் கார்த்திக் ராஜா. வணக்கம் கார்த்திக் ராஜா, விவரம். வணக்கம் ஜிசி. இந்திய கடலோர காவல் படையின் டைரக்டரான ராகேஷ் பால் நெஞ்சுவலி காரணமாக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவரது உடல்நிலை குறித்து விசாரிக்க மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு வரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாகவும் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டோர் வரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ராகேஷ் பாலை பொறுத்தவரை உத்தரப்பிரதேசத்தை திரைப்படமாக கொண்டவர். கேரளாவில் உள்ள கடற்படை பள்ளியில் தன்னுடைய படிப்பை முடித்துள்ளார். இவர் தன்னுடைய சிறந்த பணிக்காக பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இவர் இந்திய கடலோர காவல் படையின் 25வது தலைமை இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டிருந்திருக்கிறார். இவர் தன்னுடைய பணியில் சிறப்பாக செயல்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இன்று காலை இவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதன் காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு தீவிர சிகிச்சையில் வழங்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி அவர் தற்போது உயிரிழந்திருக்கிறார். அவரது உடல் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் தற்போது வைக்கப்பட்டுள்ளது. அந்த உடலுக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் தமிழக முதல்வர் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்த உள்ளார்கள். விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.